உதயநிதி கைது செய்வதற்கு முன்னாடி நாள் என்ன நடந்ததுன்னா, த்ரிஷாவினுடைய போஸ்டர் மதுரை முழுக்க ஒட்டப்பட்டிருந்தது, அரசியலுக்கு வாங்க அப்படின்றது. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் இந்த போராட்டம் நடத்துறாரு, அங்க இந்த மாதிரி ஆபாசமாக பேசிட்டாருன்னு சொல்லி கைது பண்றாங்க. இது உதயநிதியை குறிவைத்து கைது பண்றாங்களா, இல்ல த்ரிஷாவின் அரசியல் வாழ்க்கையை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்தார்? இவர் பேசின இந்த விஷயத்துல இவரை கைது பண்ணக்கூடிய அளவுக்கு ஆதாரம் இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த நடிகையின் பெயரை வந்து யூஸ் பண்ணல. பிளஸ் வந்து நீங்க சொன்னது போல அவர் டபுள் மீனிங்கா பேசியிருந்திருக்கலாம். ஆனா வந்து அந்த நடிகையின் பெயரை யூஸ் பண்ணாததால இந்த வழக்கு நிக்காதுன்ற விஷயம் தெரியும்ல சார். ஆனா கைது பண்ணி என்ன பிரயோஜனம்? பேரை சொல்லியிருக்கிறாங்க, ஆனா புகார் இல்லை, நடிகையோட புகார் இல்லை. கண்டிப்பா வந்து இந்த புகார் நிக்காதுன்னு அவங்க தெரியும். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின்னு எதுக்காக நினைச்சாங்கன்னா, இங்கே ஏற்கனவே சீமான் அவர்கள் வந்து 2 வழக்குகள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் வந்து வாதாடி, ஒன்று பிஸ்மியை வந்து சீமான் அவர்களை அவதூறாக பேசுகிற பிஸ்மியை கைது செய்யணும். இன்னொரு வழக்கு வந்து உங்களுக்கு அந்த கரூர் சம்பவத்தில் ஈடுபட்ட, அதாவது கரூர் நிகழ்வில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. அரசு இன்ன வரைக்கும் பிஸ்மி அவர்களை கைது பண்ணல சார். ஜெயலலிதா அரசியல் வந்தபோது பார்த்தீங்கன்னா நேரடியாக மேடையிலேயே விபச்சாரின்னு பேசின கூட்டம் திமுக கூட்டம். அப்படியே பார்க்குறேன், அந்த டிஎன்ஏ அப்படியே தவறாமல் அப்படியே வந்து அதுக்கு இடையில வந்து சீமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து மையப்படுத்தி எவ்வளோக்கு எவ்வளோமா பேச முடியும். சீமான இடத்துல வேற யாருன்னா இருந்தாங்கன்னா உயிரோட இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சீமான இடத்துல நான் இருந்தேன்னா நான் செத்துட்டு இருப்பேன். உதயநிதி வந்து நீங்கள் நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், ஒரு மனைவியோட இருக்கிறேன், பிள்ளையோட இருக்கிறேன், பொண்ணோட இருக்கிறேன் பேசுறீங்களே. கட்சிக்காரனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது இனிமேல் யாரும் வந்து த்ரிஷா குறித்து, முதலமைச்சர் குறித்து இணைச்சி யாரும் வந்து தப்பா யாரும் பேசாதீங்க. ஒரு அறிக்கை ஏன் இல்லை? இப்போ புரியுதுங்களா? விஜயை பலவீனப்படுத்துறதுக்கு த்ரிஷா பயன்படுத்தப்படுகிறார். அதுக்கு த்ரிஷாவும் உடன்படுகிறாரா? இருக்கலாம், இதை விரும்பலாம் ஒருவேளை. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். அதாவது உதயநிதி கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இன்னொரு விதமாக என்ன பேசப்படுதுன்னா, நான் வந்து இந்த கைதானதுலேருந்து உங்களை நேர்காணல் எடுக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து உதயநிதி கைது செய்வதற்கு முன்னாடி நாள் என்ன நடந்ததுன்னா, த்ரிஷாவினுடைய போஸ்டர் மதுரை முழுக்க ஒட்டப்பட்டிருந்தது, அரசியலுக்கு வாங்க அப்படின்றது. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் இந்த போராட்டம் நடத்துறாரு, அங்கே இந்த மாதிரி ஆபாசமாக பேசிட்டாருன்னு சொல்லி கைது பண்ணுறாங்க. இது உதயநிதியை குறிவைத்து கைது பண்றாங்களா, இல்ல த்ரிஷாவின் அரசியல் வாழ்க்கையை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்தார்? அப்படி இல்லை. அங்கே கீழே இருக்கிற நபர்கள், உதயநிதி பேசும்போது கீழே இருக்கிற நபர்கள் வந்து த்ரிஷான்னு குரல் கொடுக்குறாங்கல்ல, உள்ளபடியே வந்து உதயநிதி என்ன செஞ்சுருக்கணும், யார் அது வந்து செட்டிங்னு நான் சொல்ல. உண்மையிலேயே வந்து அங்கே கீழே இருக்கிற நபர்கள் வந்து த்ரிஷான்னு குரல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லணும்? யாரும் அப்படி எதுவும் பேசாதீங்க, ஒரு நடிகை அவங்க தேவையில்லாமல் இங்கே வந்து இழுத்து விடாதீங்க, அதானே சொல்லணும். இந்த இடத்துல தேவையில்லாமல் எதுக்கு கோஷம் எழுப்புறீங்கன்னு சொல்லி கண்டிக்கணும்ல, அதானே செஞ்சிடணும். ஆனால் அதை தாண்டி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வந்து அரசியலுக்கு வந்து சில வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அவர் சொல்கிற மாதிரி வந்து ஒரே மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு, நல்ல குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு மகள் இருக்கான்னு சொல்கிற போது ஒரு நடிகை குறித்து ஒரு 4 பேர் குரல் கொடுத்தாலும் கூட என்ன சொல்லணும்? யாரும் அப்படிலாம் குரல் கொடுக்காதீங்க, யாரும் அப்படி பேசாதீங்க, எதுக்கு அந்த நடிகை பேரை சொல்கிறீங்கன்னு சொல்லி வான் பண்ணணும்ல, வான் பண்ணியிருக்கணும்ல. அந்த வான் பண்ணதை கடந்து நீங்கள் அந்த வார்த்தை சொன்ன பிறகு நீங்கள் இன்னொரு வார்த்தையை நீங்கள் போடுறீங்கன்னா அப்போ உங்களுடைய மனநிலை என்ன இருக்குது? இந்த இடத்துல தான் ஜூனியர் கலைஞர்னு சொல்லக்கூடிய எதனால் வருது? ஏன் ஜூனியர் கலைஞர் சொல்கிறாங்க? கலைஞர் கடந்த காலத்தில் இந்த மாதிரியான சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. இதே மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காங்களா சார்? ஆனால் வந்து அதாவது ஆதாரம் இவர் பேசின இந்த விஷயத்தில் இவரை கைது பண்ணக்கூடிய அளவுக்கு ஆதாரம் இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த நடிகையின் பெயரை வந்து யூஸ் பண்ணலை. ப்ளஸ் வந்து நீங்கள் சொன்னது போல் அவர் டபுள் மீனிங்காக பேசியிருந்திருக்கலாம். ஆனால் வந்து அந்த நடிகையின் பெயரை யூஸ் பண்ணாததால இந்த வழக்கு நிற்காதுன்ற விஷயம் தெரியும்ல சார். ஆனால் கைது பண்ணி என்ன பிரயோஜனம்? வந்து பேரை சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் புகார் இல்லை, நடிகையோட புகார் இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த புகார் நிற்காதுன்னு அவங்க தெரியும். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின்னு எதுக்காக நினைச்சாங்கன்னா, இங்கே ஏற்கனவே சீமான் அவர்கள் வந்து 2 வழக்குகள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் வந்து வாதாடி, ஒன்று பிஸ்மியை வந்து சீமான் அவர்களை அவதூறாக பேசுகிற பிஸ்மியை கைது செய்யணும். இன்னொரு வழக்கு வந்து உங்களுக்கு அந்த கரூர் சம்பவத்தில் ஈடுபட்ட, அதாவது கரூர் நிகழ்வில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. அரசு இன்ன வரைக்கும் பிஸ்மி அவர்களை கைது பண்ணல சார். நீங்கள் நாளைக்கு நடக்கலாம், நீதிமன்றமே சொல்லிடுச்சு, தவிர்க்க முடியாது. எங்கே போக முடியும்? சில சட்ட வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஆனால் பண்ணணும் தான். பண்ணது வந்து பண்ணாமல் இருக்கிறது வந்து தப்பு தான்.
ஆனால் பண்ணலான்னு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுப்போமே. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா இங்க இவ்வளவு அர்ஜென்ட் பண்றவங்க இந்த அதை தான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் கோல்டு காயின் வாங்கிக்கிட்டு இதில் என்ன ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த போய் எங்கிட்ட கேட்குறீங்க. கோல்டு காயின் வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணவர் நடிகராக இருக்கும்போது விஜயை அந்த ஒரு கரிசனம் பார்க்க தானே செய்வாங்க. சரி, நீண்ட காலம் நமக்கு ஆதரவாக இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஒன்று ஆயிடுச்சு, சரி நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் விடுவோம். இது எல்லா ஆட்சியும் நடக்கிறது தானே. ஏன் இதே திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்டோன்னு தூக்கி உள்ளே வச்சாங்க. அதே வந்து இர்ஃபானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணலையா? இர்ஃபானை கைதே பண்ணலை, அதே ஃபேஸ்புக்கில் வந்து போட்டோன்னு தூக்கி உள்ளே வச்சவங்க தான். அப்போ இங்கே எல்லா ஆட்சியிலும் இப்படி தான் நடக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் வந்து இந்த உதயநிதி பேசின ஒரு வார்த்தையை இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணும்போது எதுக்காக இதை வந்து அவசரமாக ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா, அங்கே வந்து சீமான் அவர்கள் வந்து பிஸ்மி அந்த இன்னொரு வழக்கு, அந்த பிஸ்மியை கைது பண்ணுற அந்த வழக்கு, இன்னொரு வழக்கு வந்து கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த அரசு பணி கொடுத்ததில் வந்து தடை செய்யணுன்றதுக்காக அந்த 2 வழக்கிலையும் வெற்றி பெற்றாங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர். சீமான் அவர்கள் அதுக்கு பிறகு வந்து மேடையில் பேசும்போது ஒரு முக்கியமான சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோசப் விஜயன்றது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலையும் வந்து போட்டியிடுறது எந்த அடிப்படையில், ஏன்னா சாதி மதம் பார்க்காம நாங்கள் வந்து களத்தில் போட்டிட்டோம் சொன்னீங்க, எப்படி நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி, சரி எப்படி நீங்கள் போட்டிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஸோ இதுக்கெல்லாம் இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கெல்லாம் அது பேசும் பொருளாக ஆகுது. ஒரு பக்கம் இது வந்து டிவிக்கும் என்டிகேக்கும் நேரடியான வந்து ஒரு போட்டி மாதிரி இந்த பதில். இதுக்கு வந்து இந்த சாதாரண இப்போ வழக்கமாக பேசுகிறாங்கல்ல, சீமானா யாருன்னா, அப்புறம் வந்து சீமான் சாமான் அது போன்ற நபர்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. நேரடியாக விஜய் குறித்து கேள்வி இது. இந்த நபர்கள் தான் இந்த கேள்வி கேட்க முடியாது. வேணா கடந்து ஒன்றா போயிடலாம், சரிங்களா? இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு அரசியல் பேசலாம், இல்லை பயிற்சி விவசாயம். இது வெறுப்பு அரசியல் இல்லை, கேள்வி கேட்கப்பட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் வேணும். அப்போ இந்த இடத்துல டிவிக்கே வெர்சஸ் என்டிகேன்ற அந்த ஒரு ட்ரெண்ட் வருது இல்லையா? இதை மடைமாற்றம் செய்வதற்காகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொளத்தூரில் வந்து இவிஎம் மிஷினில் குளறுபடிகள் சொல்லி ஒரு பெரிய அளவில் வந்து பேசும் பொருளாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து திமுக தரப்பில் வந்து பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகளை மடைமாற்றம் செய்யறதுக்கு தான் கேட்டால் அப்போ உதயநிதியை கைது பண்ணணுன்ற அந்த எண்ணம் வருது. இந்த வழக்கில் பதிவு பண்ண முடியும். காரணம் கேட்டால் இந்த இடத்துல த்ரீஷாவுக்காகன்றதை விட த்ரீஷாவுக்கு பற்றி குரல் கொடுத்தால் கூட அங்கே வந்து இன்னொருத்தர் பேசும் பொருளாக ஆகிறது யார்? விஜய் தானே ஆகிறாரு. விஜய் தானே பாதிக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட அரசுக்கும் பாதிப்பு, விஜய் அவர்களுக்கும் பாதிப்பு தான். அப்போ அந்த டேமேஜை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இதை மடைமாற்றம் செய்யறதுக்கும் அதை டேமேஜை சரி பண்ணுறதுக்கு கேட்டால் வழக்கு தொடுப்போம். இன்னொரு தடவை வந்து த்ரீஷாவை மையப்படுத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற அந்த நிலைப்பாட்டை தான் இந்த வழக்கு தொடுக்கிறாங்க. நல்லாவே தெரியும் இந்த வழக்கில் கைது பண்ணி உள்ளே வைக்க முடியாதுன்னு தெரியும். என்னதான் நீங்கள் செக்ஷன் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது கேஸான கிடையாது. சார் இது நயினார் நாகேந்திரன் பேசினார்ல சார், நடிகை த்ரிஷா வீட்ல இருந்து விஜய் வெளியே வரணும், முதல்ல அது தவறு இல்லைங்களா? பாருங்க, முதல்ல அது தவறு. ஆனால் முதல்ல இதை கண்டிக்கிறது யார் கண்டிக்கணும் சார்? இப்போ ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அரசியல்வாதி பொது வாழ்க்கையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேரும் சகதியும் பட தான் செய்யும். அதனால் அவங்க வந்து கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நடிகை தான் வந்து இதை வந்து முதல்ல வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், கண்டிக்கணும். அதுதான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பானுமதி இருந்தாங்க. அண்ணா கிட்ட போய் கேட்கும்போது அண்ணா வந்து ரொம்ப கூலாக பதில் சொல்கிறாரு. இது மாதிரி வந்து பானுமதி உங்களையும் இணைச்சி பேசுகிறாங்கன்னு கேட்டால், நான் வந்து முற்றும் துறந்த முனிவர் கிடையாது, அவங்க படிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். முதல்ல சொல்லிட்டார். ஆனால் அங்கே பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டால் பானுமதி தான் வச்சுக்கோங்க. இவங்க ஏன்னா இவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இதை வந்து கடந்து போயிடுவாங்க. நீங்கள் சேரும் சகதி அவனுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கேஸை போட்டு போக முடியாது. அந்த வகையில் வந்து பொது வாழ்க்கையினால் விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்தால் இப்படியெல்லாம் விமர்சிக்கப்படுவாங்களா அப்படி படணும்னு இருக்குதுன்னு சொல்லி கலந்து போகிறாரு. ஆனால் பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தரப்பாக த்ரீஷான்னு இருக்கும்போது த்ரீஷா வந்து அதை புகார் கொடுத்து ஏற்கனவே மனுஷவழிக்கான விஷயத்தில் புகார் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ த்ரீஷா என்ன செய்யணும்? இனிமேல் என்னை வந்து யாராவது வந்து பொதுத்தளத்தை விமர்சனம் பண்ணால் நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன். சார் அவங்களால எப்படி சார் கொடுக்க முடியும்? அந்த சர்ச்சைகளை உருவாக்குறதே அவங்க தானே. இல்லை அதுதான் இப்போ ஏன்னா இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மன்சூர் அலிகானுக்கு அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கடந்து போகிறாங்க, விஜய் விஷயத்தில் கடந்து போகிறாங்கன்னா அவங்க ஒரு வகையில் இதை வந்து விரும்புகிறாங்க. விஜய் விரும்பலை. கடந்த காலத்தில் வருது கல்யாணத்துக்கு கூட்டு போனார், சாவு கூட்டு போனார், இதெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாள் பட ஸ்டேட்டஸ் மாறுது, பொறுப்புகள் கூடுதுன்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் வேண்டாம் அப்படின்றது நினைக்கலாம். இப்போது நான் இருக்கிறேன், நான் வந்து எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் வீட்டில் சும்மாவே இருக்கிறேன்னா டிவியில் படம் பார்க்கலாமா, இல்லை தேட்டரில் போய் படம் பார்க்கலாமா, பொழுதுபோக்கலாமா அப்படின்னு தோணும். ஏன்னா இல்லை எல்லா மனிதருக்கும் உள்ள இயல்பு தானே. வேலை வெட்டி இல்லாமல் இருந்தால் என்னாகும்?
என்ன என்டர்டெயின்மெண்ட் அதுதான் தோணுமே தவிர வேறு ஆக்கப்பூர்வமாக செய்யறதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் தான் வந்து நம்மளை சுற்றிடும். இது எல்லா மனிதனுக்கும் உள்ளது தான். சரிங்களா? அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பணி கடமைகள் அதிகம் இருக்குது, அழுத்தம் ப்ரெஷர் அதிகம், ஒர்க் ப்ரெஷர் அதிகம். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா வந்து டியூட்டி கான்சியஸ்ன்றது வந்து சாதாரண கிடையாது. இது ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? அதுவே முள்ளு மேல் நடக்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நட்பு இருக்கிற நடிகை வந்து தொடர்ச்சியாக வந்து ட்விட்டு போடுறது, அப்புறம் ஃபோட்டோ வெளியிடுறது, ஏதாவது ஒரு செய்தி எழுதி இப்படியே வந்து பண்ணாங்கன்னா அது வந்து தேவையில்லாமல் ஒரு பேசும் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை வந்து டைவர்ட் ஆகும். ஆனா இப்போ வந்து விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்ததும் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நடிகை அப்படி, அதாவது குறிப்பாக இந்த நடிகை அப்படின்ன உடனே உடனடியாக தாவேக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதுன்னா அப்போ இது உண்மைதானே? அப்படிதானே சார் பேசப்படுது? நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, உள்ளபடியே இதை வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மனப்பான்மை இருக்குன்னு வச்சுங்களேன். ஓ கைதுக்கு இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து புகார் கொடுக்கலன்னா ஒரு அறிக்கை விடலாம். யார் விஜய் தரப்பில் தனிப்பட்ட முறையில் ஒரு அறிக்கை விடலாம். என்னையும் நடிகையை மையப்படுத்தி யாராவது இந்த மாதிரி புறம் பேசினா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர்ன்ற அந்த கெப்பாசிட்டியில்னா கூட ஒரு நடிகர்ன்ற கெப்பாசிட்டிலே அவரால் அறிக்கை வெளியிட முடியும். அப்படி அவர் அறிக்கை வெளியிட்டாலும் அது பேசும் பொருளாகும். அதையே சும்மா சுற்றிட்டு இருப்பான். ஏற்கனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து நான் எழுதியாக கொடுக்க முடியும், நான் வந்து த்ரிஷா விட்டு விலகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட எனக்கு எந்த உறவும் இல்லை, நட்பும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டால் 10 நடிகை இன்றைக்கி போய் மீட் பண்ணுறாங்க செக்ரட்டரியேட்டில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 4 நடிகைகளோட ஒரு பயணப்படுறாரு கடந்த காலத்தில். ஸோ அதே மாதிரி வந்து கேட்டால் முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு வந்து நடந்தது தப்பு. அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது நடந்ததே தப்பு. அதை நான் வந்து பலமுறை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஒரு திருமண நிகழ்வு கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மேரேஜ் யூனிஃபார்மோடு போனது, அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தை தனி விமானத்தை போனது, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியான பிறகு நடந்தது. அதுக்கு பிறகு உச்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித்தோட அம்மா இறந்தபோது வந்து கேட்டால் அந்த கான்வாயில் போனது, இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் சொல்லி அறிவுறுத்திருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து அவர் பொறுப்பை உணர்ந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ரிலேஷன்ஷிப்பு இப்போ இல்லை, அந்த உறவு இப்போ இல்லை, கட்டாயிருச்சு. ஆனாலும் எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து த்ரிஷா என்ற அந்த ஒரு பொருளை வச்சு அந்த மையப்படுத்தி அந்த பேரை வச்சு கலங்கப்படுத்துகிற தொடர்ச்சி அந்த பலவீனம் தானே. இப்போ சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கோ வந்து உறவு இருந்துச்சு. ஆனால் அவர் நடிகையை மையப்படுத்தி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க திமுகவில் தொடர்ச்சியாக வந்து அந்த நடிகையை மையப்படுத்தி இது வந்து இவங்களுக்கு காலமாக அந்த திமுகவில் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ நான் இப்போ சீமான் அவர்கள் முன்னே ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, சோபன் பாபு என்றைக்கோ வந்து அந்த உறவு இருந்தது. அவங்க அதை கடந்து வந்து எம்ஜிஆர் வந்து அவங்க வந்து கட்சிக்கு வந்துட்டாங்க, அரசியல் வந்துட்டாங்க, முதலமைச்சர். ஆனாலும் கடைசி சாகிற வரைக்கும் சொல்லியிருந்தாங்க சோபன் பாபுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே தான் வந்து சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமி. இப்போ இவங்களுக்கு கேட்டால் வந்து த்ரிஷா தான். இதில் யார் வந்து அசிங்கமான அரசியல் பண்ணுறாங்க? திமுக தான் பண்ணுது. நான் வந்து முட்டு கொடுக்கல, விஜய்க்காக நான் முட்டு கொடுக்கலமா, தவறு பாருங்க, விஜய்க்காக நான் முட்டு கொடுக்கல. ஆனாலும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு அரசியல் பண்றதுன்றது யார் பண்றாங்கன்னு இல்ல. தமிழக அரசியல் எடுத்தா காலமாக அப்படிதானே பண்ணிட்டு வராங்க. அதுக்கு யார் பண்றாங்க? காலமா அரசியல்வாதிகள். ஜெயலலிதா வந்து அரசியல் வாழ்க்கையில யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாவது எடுத்து பேசியிருக்காங்களா சார்? ஆனா கிசுகிசுகள் இல்லாத ஒரு இதுவா இல்லாம இல்லம்மா, நான் சொல்றது அது இல்லை. ஜெயலலிதா வந்து தனிப்பட்ட வந்து வாழ்க்கையை எடுத்து எப்பயாவது கலைஞருடைய வாழ்க்கையை எடுத்து பேசியிருக்காங்களா எப்பயாச்சும்? இல்ல. யாருடைய கலைஞர் பேசியிருக்காருல்ல? கலைஞர் எப்பயுமே பேசுவார். அதுதான் சார் திமுகவுடைய அந்த டிஎன்ஏன்ற நான் இது டிஎன்ஏ பிரச்சனை. இது கடந்த காலத்தில் இப்போ ஏன் இந்த திராவிட இயக்க ஊடகங்கள் வச்சுன்னு சீமானை எவ்வளோ உதைச்சாங்க. இருக்கிறதுலே ரொம்ப அசிங்கம், அவமானம், எல்லா கஷ்டங்களையும் பட்டது ஏன் சீமான் தாயார் வரைக்கும் விமர்சனம் பண்ணது யாரு? இதே திமுக ஊடகங்கள் தானே. வேற யாரும் எந்த கட்சி பண்ணியிருக்கு? இது காலங்காலமாக பண்ணுறது. இப்போ வந்து நான் சொன்னால் இப்போ விஜய் வீழ்த்தணும், த்ரிஷா என்ற சக்தியை வச்சு வீழ்த்தலாம்னு பிளான் பண்ணுறாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. இல்லை, இப்போ வந்து இவங்க அரெஸ்ட் பண்ண இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் வரை த்ரிஷாவின் விஷயத்தால் உதயநிதி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு. பாராளுமன்றம் வரைக்கும் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமளியில் ஈடுபட்டாங்கல்ல. நான் சொல்கிறேன் பாருங்க, அது வந்து பாருங்க யார் அமளியில் ஈடுபட்டது நீங்கள் சொல்லுங்க. திமுக எம்பிக்கள் தான். நீங்க தானங்க திமுகன்றாங்க. யாருமா பேசுறது? தாவக காரனா பேசுனாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கீழே வந்து ஒரு குரல் கொடுக்குறான்னா அப்பவே அவனை வந்து பாத்தீங்கன்னா டேய் ஆய முடுறான்னு சொன்னா முடிஞ்சிச்சு. பேசவும் இப்போ நான் செட்டின்னு கூட சொல்லுவேன். நான் கீழே வந்து குரல் கொடுக்க வச்சு இவங்களே தான் குரல் கொடுக்க வச்சாங்க. த்ரிஷானை கத்த வச்சாங்கன்ட்டு த்ரிஷானை கத்த வச்சிங்க. அதுக்கப்புறம் நீங்களே அசிங்கமாக பேசுனீங்க. அப்புறம் கைது நடவடிக்கை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா த்ரிஷா புருஷன் சொல்கிறீங்க. யார் சொன்னது? சொல்லலாமா அது? அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாவேக்கால இருக்க தொண்டர்கள் யாரும் கேட்டால் ஒரு நடிகை குறித்து உதயநிதி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
நீங்கள் சொல்லுங்கள். பதில் பண்ணணும். பதில் பண்ணணும்னா தாவேக்கால இருக்கிறவங்க யாராவது வந்து உதயநிதியை ஒரு நடிகையை மையப்படுத்தி இன்னார் புருஷன் ஏதாவது சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போகிற போக்கில் முதலமைச்சராக இருந்தாலும் வந்து ஒரு மனிதனுக்கு இந்த இடத்துல சீமான் மட்டும்தான் கரெக்டாக சொன்னார். உதயநிதியும் வந்து அதை வந்து கண்டிச்சார். அப்படி பேசணும் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்குள்ளே அந்த மாண்பு என்ன அதை கண்டிச்சார். அதே சமயத்தில் இவ்வளோ வேகம் காட்ட வேண்டிய அவசரம் என்ன? அவசரம் காட்டி கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? வழக்கு பதிவு பண்ணுங்கள், சம்மன் கொடுங்க, விசாரணை பண்ணுங்கள். இவ்வளோ வேகம் காட்டணும் எதுக்கு? அப்போ அதே மாதிரி மற்றவங்களுக்கு வேகம் காட்டுறீங்களா? அப்போ நீங்கள் பிஸ்மியை பேச வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இன்னைக்கு காலையில கூட டிவிகே நிர்வாகிகள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. தொடர்ச்சி அதுதான் நான் சொல்றேன். ராணிப்பேட்டையில் நடந்த அந்த விஷயமா இருக்கட்டும், இன்னும் வந்து 59 வழக்குன்னு சொல்றாங்க மொத்தம். ஆனால் அதை தான் நான் சீமான் அவர்கள் பேசுறது கரெக்ட். அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்லிமெண்ட் நீங்கள் சொல்றீங்கல்ல, இது வந்து பார்லிமெண்ட்ல இவங்க போய் தான் தேசிய ஊடகங்கள்லாம் வந்து திரிஷான ஒரு நாள் ஃபுல்லாக கதறிட்டு இருந்து உங்களுக்கு தெரியும். தேசிய ஊடகங்கள் வந்து பேச வைக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க. அரசியல் வருகைக்கான ஒரு உக்தியா நம்ம ஏன் பார்க்க கூடாது? அரசியல் வருகை இப்படி பண்ணி தானே கடந்த காலத்துல அப்படிதானே பண்ணாங்க. கடந்த காலத்தையும் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தது எப்படி? இப்படி சொல்லி தானே வந்து அரசியலுக்கு கொண்டு வரது. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவை பொறுத்த வரைக்கும் அநேக நடிகர்களுக்கு அவங்க வந்து நட்புல இருக்கிறாங்க. அநேக நடிகர்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதிக்கும் அவங்க நட்புல தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் நட்புல தான். அப்போ அந்த அடிப்படையில் கூட வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு நடிகையை குறித்து பேசும்போது அது வந்து அவங்களுக்கு அவமானமாக இருக்காதா? யாரோ ஒரு ஆணை குறித்து வந்து இணைச்சி தானே நீங்கள் பேசுகிறீங்க ஒரு நடிகையோட. அது அசிங்க அவமானம் நீங்கள் உணர வேணாமான்னு கேட்குறேன். யார்? உதயநிதி தான் நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அவங்க அரசியல் பாருங்க, யார் வேணால் அரசியல் வரட்டுமா? இங்கே தலைவிதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனுபவிக்கணும்னா அனுபவிக்கணும். இப்போ வந்து அதிமுக கூட தான் சில நடிகைகள் இருக்கிறாங்க. காயத்ரி, அது சில பேர்லாம் இருக்கிறாங்கல்ல. இங்கே எல்லாருமே ஜெயலலிதா ஆகிட முடியாது. ஆனாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து இவங்களை அரசியலுக்கு கொண்டு வருதா? அப்படி ஏதாவது செய்தி இருக்கா? உள்ளபடியே பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து அதுக்கான இடத்தை எதிராளிகளுக்கு உருவாக்கி கொடுக்குது. ஆரம்பத்தில் அதை பண்ணது தவறு. அதுதானே இப்போ பிரச்சனையாயிடுச்சு. தனி விமானம் போனது. இப்போ சவுக்கு சங்கர் சொல்றாருல்ல சார், விஜய் கண்ணை கட்டிட்டு விஜய் வந்து இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாருன்னு தம்ப்லைன் வச்சிருக்காரு. அப்ப எந்த இடத்துல கொட்டினா அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. தஞ்சாவூரை வந்து தேர்வு செஞ்சிடக்கூடாது. இப்போ சவுக்கு சங்கருடைய கதையெல்லாம் பேசணும்னா போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி இருக்கும். தஞ்சாவூர்ல அந்த பேச்சு நடக்குது, மேடை பேச்சு. அங்கே தானே கம்ப்ளைண்ட் ஆகும். இது தஞ்சாவூர்ல டிசைட் பண்ணிடக்கூடாது. தஞ்சாவூர்ல பண்ணதுனால தான் இப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஜான் மீது வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு இருக்குது. அதனால் வந்து கிட்டத்தட்ட கேட்டினா வந்து எல்லாத்துக்கும் வந்து அங்கே வந்து டைரெக்டாக அணுக முடியல. விஜய் வந்து அணுகணும்னு சொன்னால் அங்கே ஜானை முதல்ல அணுகணும், அல்லது விஷ்ணு ரெட்டியை அணுகணும். அப்படி தான் அங்கே இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து நிழல் முதல்வர்னே சொல்கிறாரு. யார்? சவுக்கு சங்கர். யாரை சொல்கிறாரு? ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி நிழல் முதல்வாகனா வேறு யார் நிழல் முதல்வா ஆவாங்க? நீங்களே சொல்லுங்கள். ஜான் வந்து நிழல் முதல்வர் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான் ஆகலாம் வேறு யாரும் ஆளுமை. ஏன்னா ஜான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட கொள்கை எல்லாமே, கொள்கை இல்லை, கட்சியோட கொள்கையெல்லாம் வகுக்கலை. கட்சியோட என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த கட்டமைப்பு, அந்த கொடி, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உருவாக்கி விஜய் அவர்களுக்கு வெற்றிக்கான அனைத்து வேலையும் அவர் செய்கிறார். அப்போ அவர் தானே ஒரு நிழல் முதல்வராக இருக்க முடியும். அவர் வந்து நிழல் முதல்வராக இருக்கிறாரு. ஏன்னா இவங்க அணுக முடியல. அவருக்கெல்லாம் என்ன தெரியும்? அவர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பிராண்ட் மாஸ்டராக இருந்தவர் தானே, ஒரு பிராண்ட் கிரியேட்டராக இருந்தவர். ஸோ அவருக்கு என்ன தெரியும்? அரசியல் பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு எல்லாம் தெரியும். யாருக்கு? சவுக்கு சங்கருக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் இன்னும் 4 சவுத்துக்குள்ளே அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது. சரிங்களா? சொல்கிறார் அந்த மாதிரி இது அணுகுமுறை. சரி, இங்கே என்ன பிரச்சனைனே தெரியாமல் நீங்கள் பேசுனா அப்படி இவங்களுக்கு கைது பண்ணி உதயநிதி சிறையில் அடைக்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் இங்கே சொல்லியிருக்க மாட்டாங்களா? இப்போது இவரை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலே வந்து விசாரணைக்கு. அப்போ இங்கேருந்து போய் தஞ்சாவூரில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஜாமீன் வந்துடுச்சு. இங்கேருந்து போய் தஞ்சாவூரில் இறங்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஜாமீனே வாங்கிட்டாங்க. ஸோ கைது நடவடிக்கை கிடையாது, விசாரணைக்கு தான் போகிறாரு. ஆனால் அந்த விசாரணைக்கு போனதை வந்து இவர் என்ன நினைக்கிறேன்னா உண்மையிலே கைது செய்யணும்னு நினச்சாங்க. அப்படி நினைக்கவே இல்லை. இந்த வழக்கில் கைது செய்ய முடியாது யாருக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியுது. சொத்த வழக்கு இது, நிற்காதுன்னு தெரியும். கைது செய்யும் போதே வந்து விடுதலை செய்யப்படுவார்ன்றதும் தெரியும். அதாவது கொண்டு போய் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தும் போதே அங்கே வந்து ஜாமீன் வழங்கப்படும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பேஸ்லெஸ் இல்லை. நான் பொதுவாக அதாவது நானும் ஒரு பெண்ணாக இருந்து அந்த பார்வையில் எப்படி பார்க்குறேன்னா, ஏற்கனவே விஜய் அவர்களின் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க.
இந்த இல்லை நேரத்துல அதெல்லாம் ஒரு நீங்கள் நடிகை விஷயத்துல இவங்க இவ்வளவு துரிதமா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அந்த கோபம் மேலும் அதிகரிக்கும்ல சார். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, நடிகையோட நடவடிக்கை எடுக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடிகை மீது நடவடிக்கை எடுக்கல, நடிகை குறித்து அவங்க வந்து ஒரு அவதூறு கருத்து சொல்கிறாங்க, அது நேரடியாக விஜய் அவர்களே பாதிக்குது, கட்சியை பாதிக்குது, அரசை பாதிக்குது, அப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடிகைக்காகன்னு கிடையாது. நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வெளிப்பாருங்கன்னா தெரியுது, உதயநிதிக்காக சில பேர் சொல்கிறான்ல, சங்கீதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறித்து ஒரு கருத்து சொன்னார். யார்? கோர்ட் வாசல், சரி சட்டமன்றம் வாசல், சட்டமன்ற வாசலில் வந்து மனைவியை தேடிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னார் இல்லையா? அன்றைக்கி ஏன் கைது பண்ண சொல்ல? அன்றைக்கும் அவர் கைது பண்ணல. ஏன் இன்னைக்கு த்ரீஷா சொல்லும் போது கூட கைது பண்ணிக்கூடாது. ஆனால் தன்னை வந்து சேர்த்து வச்சு பேசும்போது அப்போ அவர் சொல்கிறாரு அந்த சூழ்நிலைக்கு அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் சட்டமன்றம் கூடியிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பலவீனம். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு வழக்கே போகிறீங்கன்னு வச்சுங்க, திருப்பி அங்கே யாரை மையப்படுத்தணும்? யாரை மையப்படுத்தி சொல்கிறாங்க? மனைவியை மையப்படுத்தி பேசுகிறாங்க. இவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அங்கே வந்து மென்ஷன் பண்ணுறது, சேர்த்து மென்ஷன் பண்ணுறது மனைவியை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தனிமனித பலவீனத்தை, தனிமனிதனுடைய பர்சனல் விஷயத்தில் வந்து நீங்கள் கை வைக்கிறீங்க. அதை வந்து அவர் பெருசாக ஆக்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகை குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இரண்டாவது விஷயம் இது. ஏற்கனவே அதில் கோபம் இருக்கலாம், நடவடிக்கை எடுக்கணும்னு கூட நினச்சிருக்கலாம், ஆனால் அன்றைக்கி எடுக்கலை. இப்போ இந்த விஷயத்தில் பண்ணும்போது நம்ம நடவடிக்கை எடுக்கணும், ஒரு வழக்காவது பதிவு பண்ணணும். இப்போ வழக்கு பதிவாக இருக்குது, வழக்கு பதிவு பண்ணதில் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன, அவர் வந்து ஸ்டேஷன் பெயிலில் அனுப்பியிருக்கு, வழக்கு பதிவாக இருக்குது, நாளைக்கு கோர்ட்டில் போய் முடிவாக போகுது. வழக்கே இல்லை, ரத்து பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதனால் அதுக்கும் கூட என்ன கேட்டால் வந்து வழக்கு பதிவு பண்ணுங்க. என்னுடைய மனசாட்சிப்படி நான் சொல்கிறேன், சங்கீதா குறித்து பேசும்போதே அன்றைக்கே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க அதை புகார் பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கூட போடும். ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஒரு விவாகரத்து வழக்கை வச்சு பேசக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அன்றைக்கே ஒரு வழக்கு போட்டு அந்த இடத்துல இல்லை, அப்படி கிடையாது. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கினா இப்போ இதை கூட ஏன் கோர்ட்டை விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. த்ரிஷா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னு கேட்டால் சங்கீதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சங்கீதாவில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. புரியுது சொல்ல? ஏன் கொடுக்க முடியுதுன்னா இவங்க வாங்க முடியாது கம்ப்ளைண்ட். இப்போ யார் பேசி இதை பண்றாங்க? அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் கொடுத்தாலும் சங்கீதா கொடுத்தாலும் இரண்டுமே ஏற்புடையது. கணவன் மனைவி பாருங்க, இங்க நல்லா புரிஞ்சுங்க. அது கணவன் மனைவின்றது வேற. ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சங்கீதா கிட்ட அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வாங்கி பெற்று ஒரு வழக்கு பதிவு பண்ண முடியாது. சரிங்களா? ரெண்டாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவங்க இக்னோர் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ அவமானம் அவங்க அனுபவிச்சிட்டாங்க. யார்? எந்த பெண்ணும் அவ்வளோ அசிங்க அவமானத்தை அனுபவிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அனுபவிச்சிட்டாங்க, பிள்ளைகளும் சேர்ந்து அனுபவிச்சாங்க. இப்போ ஜேசன் சஞ்சய் இவ்வளோ பக்குவமாக பேசுறதுக்கு காரணம் என்ன? அவ்வளோ பெயின். தன்னுடைய அப்பாவை விட்டு கொடுக்காம தானே நல்ல பிள்ளை தான் செய்வாங்க. நல்ல பிள்ளை சார். நான் கூட அப்படி தான். எங்கள் அப்பா வந்து எங்கள் குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டாரு. எங்கள் 6 பேரையும் எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா யாராவது ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா நாங்கள் விட மாட்டோம், தூக்கி போட்டு மிதிப்போம். அது அப்படி இருக்குது. அது எப்பவுமே அது நடக்குது இயல்பாக. நம்ம வீட்டில் அப்பா நம்ம சரியில்லை, ஆனால் வெளி இடத்துல விட்டு கொடுக்க முடியாது இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த விஷயத்தில் வந்து ஜேசன் சஞ்சய் பேசுனது கரெக்டு. அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அப்பா எங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு, அந்த கௌரவத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை வந்து நாங்கள் வந்து பாதுகாப்போம்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் விஜய் அவர்களை ஏன் இப்படி நினைக்கக்கூடாது? ஏன் இப்படி யாரும் நினைக்க மாட்டுறாங்க? விஜய் நினைக்கலாம்ல, தன் மகன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கௌரவத்தை காப்பாற்றணும்னு சொல்லும்போது, பொறுப்பாக சொல்லும்போது நாமளும் வந்து குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும், எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம்ல. அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம் தன்கிட்ட என்ன ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் இருந்தால் அதை நம்ம வந்து விலகி இருக்கணும்னு நினைக்கலாம்ல. நினைக்கலாமா இல்லையா? ஒரு பொறுப்பான தகப்பன், ஒரு முதலமைச்சர் விட்டுருங்க, ஒரு பொறுப்பான தகப்பன் இப்படி யோசிக்கலாம்ல. நம்ம இது வரைக்கும் நம்ம சுற்றி ஒரு தீய சக்திகள் இருந்துச்சு, இந்த தீய சக்திகள்லாம் விலக்கிட்டு நம்ம வந்து ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எதிர்காலம் இருக்குது, நம்ம கூட குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குதுன்னு நினைக்கலாம்ல. ஒரு சின்ன பையன் நினைக்கும் போது அவங்க அப்பாவும் நினைக்கலாம்ல. அப்போ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வாய்ப்பு விடாமல் கடந்த கால வாழ்க்கை எடுத்தால் எல்லாருடைய வாழ்க்கையும் நாரும். கடந்த கால வாழ்க்கை எடுத்தால் எல்லாருடைய வாழ்க்கையும் நாரும். அப்போ நீங்கள் என்னமோ வந்து எல்லாமே ஏகபத்தினி விரதங்க மாதிரி, அவர் சரியில்லை இவர் சரி. எவ்வளோ நாளைக்கு இந்த கேவலமான அரசியலை அனுமதிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். ஜெயலலிதா அவர்கள் வந்து உங்களுக்கு அப்போலாம் நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. ஜெயலலிதா அரசியல் வந்தபோது பார்த்தீங்கன்னா நேரடியாக மேடையிலேயே விபச்சாரின்னு பேசின கூட்டம் இந்த திமுக கூட்டம். மேடையிலேயே அப்படியே பார்க்குறேன், அந்த டிஎன்ஏ அப்படியே தவறாமல் அப்படியே வந்து அதுக்கு இடையில் வந்து சீமானுடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து மையப்படுத்தி எவ்வளோ கேவலமாக பேச முடியும். சீமான இடத்துல வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா உயிரோடு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சீமான இடத்துல நான் இருந்தேன்னா நான் செத்துட்ருப்பேன். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ அவமானம்.
தினம் மெனக்கட்டு டிவியில் உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயலட்சுமி அங்கே ஒரு வீடியோ போட்டாலே இங்கே உட்காந்துருவாங்க கடையை விரிச்சிட்டு. பார்த்தோமா இல்லையா? இதுக்குன்னே செயல்பட்டுது, இதுக்குன்னே பணம் கொடுத்து அமர வைக்கப்பட்டு, தெரியல முக்தார் பேசுனது தான் தெரியல, ஒரு தொழிலாகவே பண்ணாங்க. விஜயலட்சுமி சீமான், சீமான் விஜயலட்சுமி ரீல் எடுத்தாலே தலைவலியாக இருக்கும். இந்த மனுஷன் இதில் வந்து எப்படி மீள போகிறாருன்னு அப்படி தானே இருந்தது, எல்லார் மனசுக்கும் தெரியும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. அத்தனை பேரும் சொல்கிறான் திரிஷா புருஷன்னு சொல்கிறான். நியாயமா இது? இதுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியிலேருந்து ஒரு அறிக்கை காட்டுங்கம்மா பார்க்கலாம். ஒரு அறிக்கை கட்சியிலேருந்து யாரும் வந்து எந்த நடிகை குறித்தும் வந்து முதலமைச்சர் வந்து இணைச்சி வந்து கண்ணிய குறைவாக பேசாதீங்க. எவனா ஒரே ஒரு அறிக்கை காட்டுங்க, ஒரு திமுக தரப்பு ஒரு அறிக்கை காட்டுங்க. முதலமைச்சர் வந்து பெரிய மனுஷன் தானே, யார் மு.க. ஸ்டாலின். உதயநிதி வந்து நீங்கள் நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், ஒரு மனைவியோடு இருக்கிறேன், பிள்ளையோடு இருக்கிறேன், பொண்ணோட இருக்கிறேன் பேசுகிறீங்களே. கட்சிக்காரனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது இனிமேல் யாரும் வந்து திரிஷா குறித்து முதலமைச்சர் குறித்து இணைச்சி யாரும் வந்து தப்பாக யாரும் பேசாதீங்க. ஒரு அறிக்கை ஏன் இல்லை? இப்போ புரியுதுங்களா? விஜயை பலவீனப்படுத்துறதுக்கு திரிஷா பயன்படுத்தப்படுகிறார். அதுக்கு திரிஷாவும் உடன்படுகிறாரா? இருக்கலாம், இதை விரும்பலாம், ஒரு வேளை இதை விரும்பலாம். இப்போ விஜய்க்கு எந்த மாதிரி நெருக்கடி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதை ஓரளவுக்கு உணர முடியுதா இல்லையா? இப்போ ஏதோ நீங்கள் எல்லாரும் வந்து இப்படி நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. என்ன சொல்லுங்கன்னா திரிஷாவுக்காக தான் நடவடிக்கை எடுத்தாரு, திரிஷாவுக்காக தான் நடவடிக்கை எடுத்தாரு, திரிஷாவுக்கு கிடையாது. பாமர மக்கள் அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த இடத்துல என்னை இணைச்சி ஒரு பெண்ணை வந்து மையப்படுத்தி நீங்க பேசுறீங்க, அதனால உங்க வழக்கு, அவ்வளவுதான். நீங்க அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? இப்போ என்னை மையப்படுத்தி ஒரு பெண்ணை இணைச்சி வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோமா, நான் என்ன செய்வேன்? வழக்கு தொடுப்பேன். அப்போ வழக்கு தொடுத்தா நீங்க கேட்டா பார்த்தீங்களா, அந்த நடிகைக்காக இவர் வழக்கு தொடுக்கிறாருங்க. அப்படி கிடையாது. நான் அசிங்கப்படுறேங்க, நான் அவமானப்படுறேன், என்ன அசிங்கப்படுத்துறாங்க, அப்போ நான் வழக்கு தொடுக்கிறேன். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? அவருக்கு வழக்கு தொடுக்கலைங்க, அந்த நடிகை வச்சு பேசுனாங்களா, அந்த பெண்ணை வச்சு பேசுனாங்களா, அந்த பெண்ணுக்காக வழக்கு தொடுக்கல. அப்படியே நினைப்பீங்க? என்ன இது அநியாயம்? சரி, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கலாம். ஆனா வந்து அந்த நடிகை வந்து பிறந்த நாளுக்கு போஸ்ட் போட்டப்ப இந்த விஜய் அசிங்கப்படக்கூடாதுன்னு ஏன் அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கல? ஒன்று புரிஞ்சுங்க நல்லா. இந்த பிறந்த நாளுக்கு ஒரு நாள் கழிச்சு அவங்க வந்து இந்த ஏஐ படம் வெளியிட்ட உடனே விஜய் அவர்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிச்சு. அதுதான் அந்த நட்புக்கே துண்டிச்சது காரணமே அதுதான். எத்தனை பேர் தெரியும்? இதெல்லாம் அவர் உட்காந்து லெட்டர் போட்டுனா இருப்பார், அறிக்கை விட்டுனா இருப்பார். விஜய் அவர்கள் அந்த ஏஐ படத்தை வெளியிட்டு, அது நிஜ போட்டோ கிடையாது, திருப்பி திருப்பி சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அது வந்து ஏஐ போட்டோ. அதை வெளியிட்ட பிறகு தான் விஜய் அவர்கள் அந்த நட்பையே துண்டிச்சார், அந்த உறவையே துண்டிச்சார். இதை வந்து அவர்னா எழுதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் அப்படி எழுதி சீல் அடிச்சா கொடுக்க முடியும். இது வந்து அவங்களுக்கு உள்ளே நடக்குதுமா, இன்டர்னலாக நடக்கிறது. சரிங்களா? அதுக்கு பிறகு தான் அந்த உறவு துண்டிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இட்லி நடிகை போய் சமாதானம் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்கள சந்திக்கவே விடலை விஜய். அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கவே இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? அது திரிஷா வந்து இந்த மாதிரி அவர் இக்னோர் பண்ண பிறகு, இவங்க அவாய்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து போனது ஒரு இட்லி நடிகை. எங்கே செக்ரட்டரியேட்டில் போய் வந்து பஞ்சாயத்து பேசுறதுக்காக போனது, அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை நடிகைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? அதே வரலட்சுமிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருல. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம அதை வந்து ரொம்ப பேச முடியாது. நம்ம கண்டிப்பாக சார், நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.